மகளே வந்தாச்சு நான் அவங்க அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணேஷ் சந்திரா இவருடைய டைரக்ஷன்ல அஜய் திஷன், தனுஷா, சுனில் சார், பாண்டியராஜன் சார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு வெளியாக இருக்கிற படம் தான் வந்து பூக்கி. பேரே வந்து இப்போதைக்கே இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கா கொஞ்சம் சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், படமுமே வந்து இப்போ லவ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து ஃபுல்லா வந்து எந்த அளவுக்கு ஃபன்னாகவும் எவ்வளோ எமோஷனாகவும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நம்ம ரிவ்யூவோட லாஸ்ட்ல உங்களுக்கே வந்து புரியும். ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவர்ஸ், நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து எங்கேயோ போயிட்டு வரும்போது செம்ம சண்டையில் வராங்க. ரெண்டு பேருக்கும் நிறைய வாக்குவாதம் வருது, நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அடிக்க திரும்ப வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பட்டு நடிச்சிடறாரு. அதை வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆயிடுது. ஸோ அங்கேயே வந்து படத்தினுடைய ஆரம்பத்திலே வந்து லவ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு பிரேக்கப் ஸ்டோரியை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த பூக்கி படத்துல. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 6 வருஷமா வந்து லவ் பண்ணிட்டே வராங்க. இந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்தினால ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருது. ஸோ ரெண்டு பேருமே வந்து மூவ் ஆன் ஆகிட்டு வேற ஒரு விஷயத்துல வந்து எப்படி வந்து அதை நம்ம டைவெர்ட் பண்றது. ஏன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. இவங்க எங்க போனாலுமே வந்து இவங்களை வந்து அந்த அந்த வீடியோல வந்தவங்க இவங்க தானே அந்த பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப ஓவர்ப்பா அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர், அந்த 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி வந்து ஊர் ஃபுல்லா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஏதாச்சும் வந்து மூவ் ஆன் ஆகணும், நம்ம அதாவது நம்ம பிரேக்கப் வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து மூவ் ஆன் பண்ணி போகணுன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பாய்ஸாக இருந்தால் வந்து நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சார் சொல்கிற டைலாக்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டு ஜிம்முக்கு போயிட்டு அந்த பெயினை நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், ஸோ பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறமா வந்து நல்லா பிடிச்சது சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே போகிறாங்க. பட் ரெண்டு பேராலையுமே வந்து அந்த விஷயத்துலேருந்து வந்து ஓவர் கம் ஆக முடியாமல் ஃபைனலாக வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை வந்து நம்ம வேற யாராச்சும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் சொல்கிற மாதிரியே வந்து மேட்ரிமோனியில் பையன் பார்க்குறாங்க. இவர் வந்து என்னன்னா, நம்ம டேட்டிங் ஆப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நம்ம டேட் பண்ணுவோம். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம அம்மா கூட வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போவோம். ஃபங்க்ஷன்ஸில் போனால் தான் வந்து நம்ம நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. அரல்ஸ் நிறைய பேர் வந்து சிரிச்ச முகத்தோட வந்து பொண்ணுங்க அங்கே தான் வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ முடிவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு. அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பையனை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் வந்து ரெண்டு பேரும் வந்து அங்கங்கே பேசி, ஸோ அவங்களுக்கு அது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது, ஸோ ஃபைனலாக வந்து என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து அதுலேருந்து ஓவர் கம் ஆகிறாங்க, இல்லை ரெண்டாவதாக பார்த்தவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இல்லை லவ் பண்ணி செட்டில் ஆகிறாங்களா அப்படிங்கிறதான் வந்து மீதியான கதை. ஓகே, இது வந்து ஜென்ரலான ஸ்டோரி தான்ப்பா. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவை நோண்டாத ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஃபோனை திறந்தாலே வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய இந்த டாக்ஸ் பேசுறது, இந்த மாதிரி மீம் கண்டென்ட்டு, அது எல்லாமே வந்து படத்தில் வந்து எங்கெங்கே தேவையோ அங்கங்கே வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக பார்க்குற பேட்டர்ன்ஸ், நம்ம ரெகுலராக பார்க்குற வீடியோ வந்து ஒரு மூவியாக வந்து கன்வெர்ட் ஆகி வரும்போது ஓகே, அது நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் மட்டும் காட்டாமல் பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனையும் வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டியராஜன் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பெருசாக வந்து அப்பாவா வந்து சின்ன சின்ன 2 சீனில் வந்தாலும், செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பாண்டியராஜன் சாரை பார்க்காத ஒரு பாண்டியராஜன் சார் இந்த படத்துல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நார்மலா இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காரு நம்ம டைரக்டர். அது மட்டும் இல்லை, சுனில் சார் நம்ம வந்து நிறைய படங்கள்ல வில்லனா பார்த்துருப்போம். இந்த படத்துல வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சின்ன வில்லனா பார்த்துருக்கோம். ஆக்சுவலா வந்து இது நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு நடந்த விஷயத்த வந்து போல்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஆன்மீக பரப்புறதை வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம அதை வந்து அகெயின்ஸ்டாக பார்த்தோமோ, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பூக்கி அப்படின்னாலே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டாக எனது பூக்கி இல்லடா பொறுக்கி அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் ட்ரெண்டாக இருக்குது, இப்போ உள்ள விஷயங்கள்லாம் வந்து என்னென்னலாம் யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். ரீசெண்டாக நம்ம எஸ்டிஆரோட அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ரீஎன்ட்ரி அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து எஸ்டிஆரோட ஃபேனான்னு தெரியல. ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை வேற எங்கேயாச்சும் பேசின எல்லா விஷயங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த படத்தில் நடக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம எஸ்டிஆர் டைலாக்ஸ் வர மாதிரி ரொம்ப அழகா சிங்க் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்வலா வந்து நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்ல வைப்போம் இல்லையா, பயங்கரமா இருக்கடா தலைவன் பயங்கரமா பேசியிருக்கான் அப்படின்னு. அதில் மாதிரி வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூக்கி படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கலாமா, எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னா கண்டிப்பா தாராளமா வந்து ஃபேமிலியோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க லவ்வர்ஸோட வந்து கண்டிப்பா வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து இந்த பூக்கி. நிறைய எமோஷனல்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு விதமான ஒரு லவ் அண்ட் எமோஷ்னலான ஒரு மூவி. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த வீக் வந்து யாரெல்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்களோ, யாரெல்லாம் வந்து அதை பிரேக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிடுறீங்களோ, இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் வந்து பிரேக்கப் பண்ணலாமா, இல்லை எப்படி பிரேக்கப் பண்ணலாம், இல்லைன்னா ஒழுங்கா திரும்பி வாழலாமா அப்படிங்கறத வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்றேங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.